காளியம்மாளை ஓரம் கட்டிய அஞ்சம்மாள் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கும். ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்திருக்கு. நிச்சயம் எல்லாருக்கும் இந்த நிகழ்வு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சீமான் அவர்கள் எடுத்திருக்க இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே கூடியிருக்க கூட்டம் மட்டுமா அப்படின்னா கிடையாது. கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் செய்துள்ள ஒரு மிக முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா, எந்த சாதியை வைத்து இவர்கள் இருவரும் பேசிக்கொள்ள மாட்டார்கள், இவர்கள் இருவரும் சண்டையானவர்கள் அப்படின்னு பிரித்து வைத்தார்களோ, அப்படி பிரிப்பதெல்லாம் கிடையாது, நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் குடிகளுடைய கூட்டமைப்புன்னு மொத்த பேரையும் ஒன்றா சேர்த்துட்டாரு. இப்போ அத்தனை பேரும் அண்ணன் சீமான் அவர்களோட கைகோத்து நிற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 2026 அண்ணனுக்காக வாக்கு சேகரிக்க அத்தனை பேரும் காத்து கிடக்கிறாங்க. அண்ணன் எங்கள் தொகுதியில் நில்லுங்க, எங்கள் தொகுதியில் நில்லுங்கன்ற மாதிரி எல்லாருமே கேட்குற அளவிற்கு எல்லா வேலைகளும் இங்கே நடக்குது. அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அண்ணன் சீமான் அவர்கள் செய்த இந்த சம்பவத்தில் கூடுதல் நிகழ்வு என்ன அப்படின்னா, மொத்த மீடியாக்களும் காளியம்மாள் அப்படிங்கிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிம்பமாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவங்க போன உடனே பட்னு கட்சி காலி அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்களே, அதற்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் உடனடியாக அஞ்சம்மாள் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனவர் பாசறைக்கு அவங்க பொறுப்பு கொடுக்குறாங்க. உடனே அவர்களும் வந்த உடனே அவங்க நேற்று இன்று வந்தவர்கள் கிடையாது. 2008 இருந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த கருத்தியலை புரிந்து கொண்டு இத்தனை வருடமாகவும் மக்களுக்காக அவங்க உழைத்து கொண்டிருக்கிறாங்க. உழைத்தவர்கள் யாருன்னு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த பதவி கொடுப்பது அப்படிங்கிறதுல அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளவு சரியாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. மேடை ஏறிய அஞ்சம்மாள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு வகையில் நன்றியும் குறிப்பிட்டு, அதே நேரத்தில் பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுப்பதில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இப்போ வரைக்கும் ரொம்ப வீரியமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க பதிவு செய்தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மேடை ஏறி அவங்க பேசியவங்க எங்களது மக்களுடைய பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்கிறது, இந்த குடி அது இதுன்னு சொல்லி அவ்வளவு பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து மீன் பிடிக்க போயிட்டு வந்தாலே உடனே கைது அப்படிங்கிறது, போனால் வருவாங்களான்னு நாங்கள் காத்து கிடக்குதுன்னு பல பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது. இதற்கான தீர்வு எங்கே இருக்குன்னா, எங்கள் முன்னாடி நிற்கிற அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், அதுதான் எங்களுக்கு தீர்வாக அமையும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. இனி அந்த காளியம்மாள் அப்படிங்கிற பேசுகிற டாபிக்லாம் இல்லாமல் போக ஒரே வழி, இந்த மாதிரியான வீரியமானவங்க இறங்கி போராடும் போது தான் மாறும்.